ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு வெஜ்ஜில் விருந்து பண்ண போகிறோம். எப்போ பாரு நான்வெஜ்ஜில் விருந்து சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்மளை வெஜ்ஜில் விருந்து சாப்பிட போகிறோம். சித்திரை திருநாள் வரப்போகுது இல்லையா? அந்த சித்திரை 1ஆம் தேதிக்காக எல்லாம் வெஜ்ஜு தான் செய்வோம் இல்லையா? அந்த வெஜ்ஜு செய்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம விருந்து தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் கிராண்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க விருந்து. அந்த மாதிரியான ஒரு விருந்து தான் செய்ய போகிறோம். என்னென்ன மெனு செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், இந்த புளிக்குழம்பு கூட்டு அது இது எதுவுமே கிடையாது. நான் சிம்பிளாக செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், அதாவது மசாலா அரைச்சி ஊற்றி இன்ஸ்டன்ட் பவுடர் இல்லாமல் நம்ம மசாலா வறுத்து அரைச்சி அதில் அருமையான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். முருங்கைக்காய், கத்திரிக்காய் இருக்கிறப்போ அதில் ஒரு மாங்காய் போட்டு சாம்பார் செஞ்சாலே அது ஒரு ஸ்பெஷல் இல்லையா? அதனால் அதுலேயும் அந்த மசாலா வறுத்து அரைச்சி போடுறப்போ நல்ல மணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பொரியல், அதுக்கப்புறமா ஒரு ரசம், அப்புறமா பருப்பு வேக வச்சு அந்த பருப்பு எடுத்து கொஞ்சம் பருப்பு ரசம், அதுக்கப்புறமா ஒரு பொரியல், அவரைக்காயில் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா என்னென்னா பாயசம். ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நல்லா நம்ம ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிட்றது எல்லாருக்குமே ஒரு பிடிக்கும் இல்லையா? அதனால் ஒரு சேமியாவும் ஜவ்வரிசியும் போட்டு ஒரு பாயசம் பண்ணிவிட்டு அதுக்கு இதெல்லாம் இருக்கிறப்ப ஒரு வடை இல்லைன்னா எப்படி? அதனால் வடைக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பருப்பு வடையும் செஞ்சுட்டு அப்புறமா வழக்கம் போல் அப்பளத்தை பொரிச்சிட்டு இன்றைக்கி ஒரு விருந்தை முடிக்க போகிறோம். வாங்க முதல்ல என்னென்ன வேலை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு பருப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம ரசத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 4 பல் பூண்டு, 5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே தக்காளி 2 தக்காளி. இப்போ இதை கழுவிட்டு வேக வச்சிடலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கழுவினதுக்கப்புறம் தக்காளி 2 வெட்டி போட்டேன். இப்போ வந்து தண்ணியை ஊற்றி வேக வச்சிடலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் எப்போயுமே பருப்பில் உப்பு சேர்த்து வேக வைப்பேன். அப்போ தான் மேலே வந்து இந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கும். இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ஒரு டைம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து எப்போயுமே உப்பு போட்டு வேக வைப்பேன். பருப்பும் நல்லா வேகும், பொங்கியும் வெளியில் வராது. சரியா? அவ்வளோதான். ஒரு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து வரமிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வறுத்து எடுத்துடலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் வந்து ரொம்ப வேண்டாம், கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். சும்மா நம்ம தாளிக்கிறதுக்கு எடுப்போம் பார்த்திங்களா? அந்த மாதிரி ஒரு 10-20 பூ, 20-30 போல் ஒரு வெந்தயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. கம்மியான தீ வச்சு பக்குவமாக வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்தோன்னா நல்ல மணமாக இருக்கும் பார்த்திங்களா? அதனால் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் சேர்த்து அதையும் வறுத்துடுவோம். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து விட்ருவோம். மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி, பவுட்ரு பண்ணாலும் சரி, அது உங்கள் விருப்பம் தான். தண்ணி ஊற்றி கூட அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். மசாலா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து இப்போ அவரைக்காய் பொரியல் தான் தாளிக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய்க்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சரியாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்தும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுடலாம். கடலைப்பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதே வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து அவரைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் கூடயும் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம். அடுத்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறைய வேணாம். சும்மா நம்ம ஒரு 1/4 டம்ளர் எடுத்து டீ குடிக்கிற கிளாஸ் இருக்கு பார்த்திங்களா? அதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா காய் வந்து அந்த தண்ணி வற்றி வேகட்டும். அது மூலியம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு துண்டு தேங்காய் வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு துண்டு தேங்காய் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சும்மா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா காய் வந்து வெந்துருச்சு பாருங்கள். அவரைக்காய் வேகிறதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்காது. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அந்த தண்ணி வத்துறதுலேயே அந்த காயும் வெந்துடும். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். பச்சை மிளகா தேங்காய் கூடயே போட்டு அரைச்சிருக்கோம். காரணம் பிள்ளைங்க வந்து சாப்பிட்றப்போ
அவரைக்காய் பொரியல் எது பச்சை மிளகாய் எதுன்னு தெரியாது. அதனால சரி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களும் பச்சை மிளகாய் கடிக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஒரு 30 செகண்ட் இப்படியே மூடி வச்சிடலாம். அந்த பச்சை மிளகாயோட அந்த பச்சை ஸ்மெல் போகும் பார்த்திங்களா, அதுக்காக கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அவ்வளவுதான் பாருங்கள், அருமையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்ல கலராக, ஒரு பச்சை கலரும் இல்லாத எல்லோ கலரும் இல்லாமல் அருமையாக இருக்குது. சூப்பர் பொரியல் ரெடி. இதே போல் எல்லா பொரியலுமே செய்யலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதே ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே கருவேப்பிலை போட்டு லைட்டாக வதக்குவோம். கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட பச்சை வடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை வதக்கிட்டு அது கூட கத்தரிக்காய் 2, ஒரு முருங்கைக்காய், அப்புறமா மாங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதை மட்டும்தான் போட்டு நம்ம வந்து சாம்பார் பண்ணுறோம். காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே வதக்கி விடுவோம். காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு நேரம் சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். நான் வந்து தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் பவுடரை அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பப்படி. அடுத்து தண்ணி, சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு தண்ணி எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு காய் வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட காயை வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். சாம்பார் ஒரு பக்கம் வேகட்டும், அது மூலியம் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்து ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், புது புளி அதனால் கொலன்னு இருக்குது, நாரே அவ்வளோவா இல்லை. அடுத்ததாக இது கூட ஒரு 2 தக்காளியாக அரைச்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், புளி கரைச்சி சக்கையில் எடுத்துகிட்டு அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சிக்கோங்க. புளி கம்மியாக சேர்த்தா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து புளிப்பை விட தக்காளியோட புளி டேஸ்ட்டை விட தக்காளி டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு தக்காளி ரசம் மாதிரி ஒரு ஃபீல் வேணும்னா கொஞ்சமாக புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ புளியும் தக்காளியும் ரெடியாக இருக்குது. அடுத்து ரசத்துக்கு தேவையான மல்லித்தலை எல்லாம் கட் பண்ணி பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரே தான் தாளித்து அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். இதுக்கெல்லாம் மல்லித்தலை போட்டாச்சு. இப்போ மசாலா தட்டிக்கலாம். இப்போ ரசத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கையளவு தான் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான அளவு தெரியல அப்படின்னா ஸ்பூனில் வந்து அளந்து எடுத்துக்கிறது சரியாக இருக்கும். சரியா, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் போட்டிருக்கேன். ஒரு 6-7 பூண்டுப்பல் சேர்த்துட்டு கூடையே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலையோட தண்டு சேர்த்துட்டு இதை மொத்தமாக தட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் தட்டியாச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், அடுத்து பெருங்காயத்தூள், அப்படியே எண்ணெயை ஊற்றினமா தாளிச்சமானு இருக்கணும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகாய், அவ்வளவுதான். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நல்லா கடுகு உளுந்து சேர்த்துட்டு கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துட்டு தட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அடுத்ததாக பருப்பு சேர்த்துடலாம். ரசத்துக்கு நல்ல பருப்பு வந்து நம்ம வேக வச்சுருக்கோம், அந்த வேக வச்ச பருப்பை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு அதில் ஒரு கரண்டி பருப்பு எடுத்து நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பருப்பு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு 2 கரண்டி கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு போட்டு அதையே சேர்த்துடலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம் சரி பார்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுடலாம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு கொதிக்கிற மாதிரி நுரக்கட்டி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் ரசத்தை வந்து இறக்கிக்கலாம். ரசம் பாருங்கள் லைட்டாக அப்படியே பொங்கி வர ஆரம்பிக்குது பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம வந்து ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான பருப்பு ரசம் ரெடி. இதுக்குன்னு பருப்பு ரசத்துக்கு தனியாக பருப்பு வேக வைக்கணுன்ற அவசியமே இல்லை. நம்ம இப்போ சாம்பாருக்கு வேக வைக்கிற அந்த பருப்பை எடுத்து இதில் ஒரு 2 கரண்டியோ 1 கரண்டியோ சேர்த்துட்டு அருமையாக பருப்பு ரசம் செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான். ரசமும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, பொரியலும் ரெடி ஆயிடுச்சு,
சாம்பார் வந்து இனி ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அருமை. நல்லா வந்து பச்சை மசால் வாடையெல்லாம் போய் காயும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பருப்பு வேக வச்சோலே அந்த பருப்பை சேர்த்துடலாம். பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு அப்படியே கொல கொலன்னு வெந்திருக்குன்னு பாருங்கள். உப்பு போட்டால் பருப்பு வேகாது அப்படின்வாங்க, ஆனால் உப்பு போட்டாலும் வேகும். அதனால தான் சரி, உப்பு போட்டாலுமே பருப்பு வந்து நல்லா தான் வேகும். அதனால் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். போட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சாம்பார் ரசம்லாம் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பிடி பருப்பு வந்து அதிகமாக போட்டோம்னா அந்த பருப்பு எடுத்து நம்ம வந்து ரசத்துக்கு சேர்த்துக்கலாம். அப்போ அந்த ரசமும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி போதும். ஏன்னா பருப்பு வந்து நல்லா காய் வந்து நல்லா வேக வச்சுட்டு தான் பருப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நிறைய தண்ணி சேர்த்தாலும் ரொம்ப தண்ணியாக இருக்கும் சாம்பார். அதனால் இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். உப்பு மட்டும் சரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கூட மல்லித்தலையும் தூவி விட்டுட்டு இப்போ உப்பு சரி பார்த்துக்கோங்க. மாங்காய் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு புளிப்பு எப்படின்னு பார்த்துட்டு புளிப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். புளிப்பு வந்து மாங்காயில் அந்தளவுக்கு புளிப்பு தெரியல, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நிறைய வேணாம், கொஞ்சமாக புளிப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். அவ்வளோதான். 5 நிமிஷம் வந்து நல்லா பருப்பும் மசாலா காய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா வெந்துருச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் நெய் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலரி விட்ருங்க. அவ்வளவுதான். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையான சாம்பார் ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/4 கிலோ அளவுக்கு நம்ம வந்து வடை செய்ய போகிறோம், பருப்பு வடை. அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 2 போல் இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு இதை குறப்பாக லைட்டாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் பாருங்கள் 1/4 கிலோ அளவுக்கு, அதாவது 250 கிராம் அளவுக்கு வடைப்பருப்பு, பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி உடைச்சோன்னா அது வந்து இந்த மாதிரி உடஞ்சி வரணும். அந்த மாதிரி ஊறி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே நமக்கு வந்து பருப்பு வந்து நல்லா ஊறும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இதெல்லாம் குறப்பாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா பூண்டு வந்து நம்ம பருப்போட போட்டோம்னா முழுசாக இருக்கும். அதனால் முன்னாடியே போட்டு இதை ஒரு அடி அடிச்சிட்டோம்னா பூண்டு எல்லாம் அரைப்பட்டு அந்த மனம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே ஒரு பல்ஸ் மோடில் ஒரு குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்ல குறப்பாக அரைச்சிக்கணும். அதே சமயம் அந்த பருப்பும் முழுசாகவும் இருக்கணும். அப்படியெல்லாம் அரைச்சாதான் நம்ம வடை வந்து நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். முழு பருப்பு இல்லை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மொறுமொறுப்பு கிடைக்காது. அதனால் நல்லா முழுசாகவும் பருப்பு இருக்கணும். அப்படி உங்களுக்கு அரைக்க முடியாதுன்னா கொஞ்சம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சி போட்டு கடைசியில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இந்த பச்சரிசி மாவு சேர்க்கறதுனாலையும் கூட நல்லா அந்த வடை வந்து மொறுமொறுப்பு கிடைக்கும். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை வெட்டியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, மிளகாய் வந்து நம்ம முன்னாடியே போட்டதுனால மிளகாய் இப்போ தேவைப்படாது. சேர்த்து இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். வடை வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டியாக நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் தானே செய்கிறோம், அதனால் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இலையிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வடை வைக்கிறத விட சின்ன வடை வச்சிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக வச்சுட்டிங்கன்னா கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் சின்னதாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சாப்பிட்ற அளவுக்கு தான் வடை செய்கிறேன். மீதியை வந்து சாயங்காலமாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு 5 வடை 6 வடை மட்டும் நான் பொரிச்சிக்கிறேன். ஒரு டேஸ்ட் பார்க்குறக்கு ஒரு வடையும் இலையில் வைக்கிறதுக்கு ஒரு 5 வடையும் மட்டும் பொரிச்சிக்கலாம். இந்த பருப்பு தெரியுது பாருங்கள் மேலே, இந்த பருப்பு இப்படி மேலே இருக்கிறப்போ அந்த எண்ணெயில் அது மொறுன்னு வெந்து வரும் பார்த்திங்களா, அதனால தான் நமக்கு வந்து வடை நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கிறது. கடுக்குன்னு சாப்பிடுவோம்ல. வடையை தட்டியாச்சு. எண்ணெயும் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு. பொரிச்சு எடுத்துடலாம். மீதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம்னா அப்புறமா கூட செஞ்சுக்கலாம். ஒரு சாயங்கால நேரத்தில் டீ வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் வடையை தட்டி போட்டு இல்லைன்னா பக்கோடா மாதிரி கூட நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வடையை பொரிச்சிருவோம். ஐயோ, வடையை போட்டதுமே கலந்து விடக்கூடாது. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி அப்புறமா தான் நீங்கள் வந்து வடையை வந்து கலந்து விடணும். உடனே போட்ட உடனே வந்து கரண்டியை கலந்துட்டிங்கன்னா அப்படியே கலைஞ்சு போயிடும். அதனால்
கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் நல்லா கலர் மாறும், உள்ளேயெல்லாம் வேகாது. அதனால் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக விடுங்க. ஆரம்பத்தில் எண்ணெய் காயிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா வடை போடுறப்போ தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயெல்லாம் வடை வந்து நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியில் மட்டும் நல்லா கலராக வெந்து கருகி போயிருக்கும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். அதனால் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான், வடை வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ எடுத்துருவோம். அதே எண்ணெயில் நல்லா சூடாக இருக்குது, அதே எண்ணெயில் அப்பளமும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அப்பளமும் பொரிச்சாச்சு, எடுத்து வச்சிடலாம். அடுத்து லாஸ்ட் ஒன் பாயசம். அதுக்கு பால் ஊற்றி வச்சுருவோம். ஒரு பக்கம் பாயசத்துக்கு பால் ஊற்றி வச்சிடலாம். நம்ம வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ 3/4 லிட்டர் கணக்காச்சு. நம்ம கம்மியாக பாயசம் செஞ்சால் போதும், நிறைய வேண்டாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும், அதனால் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்லா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி வந்ததுமே எடுத்துடலாம். வெள்ளை கலரில் கண்ணாடி பக்குவத்தில் இருந்த ஜவ்வரிசி இப்போ வெள்ளையாக வந்துருச்சு. இந்த தான் பக்குவம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இதுலேயும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். நல்லா பெருசாக இருந்தால் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சேமியா வந்து நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். அவ்வளோதான், இதை மாற்றி வச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து வறுத்த ஜவ்வரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இந்த ஜவ்வரிசி வந்து வறுத்து போட்டிருக்கிறதுனால ஜவ்வரிசி வந்து சீக்கிரமாக வெந்துடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வறுத்த சேமியாவும் இது கூடயே சேர்த்துலாம். 2 சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரையெல்லாம் சேர்க்கணும். இப்போ வேகட்டும். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா முட்டையாக மேலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேமியாவையும் ஜவ்வரிசியும் எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா அமுந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4 ஏலக்காயை தட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 100-150 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து, நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அது கூடவே நான் வந்து முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்துட்டு இறக்குனா பாயசம் ரெடி ஆயிரும். சர்க்கரை வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து, நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரையாவே அதிகம் கம்மி எப்படின்னு பார்த்து நீங்களே சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். இந்த டைமில் கூட நீங்கள் சர்க்கரை சரி பார்த்துக்கலாம். ஏன்னா கரைஞ்சதுக்கப்புறம் தான் எவ்வளோ சர்க்கரை கரெக்டாக இருக்கா இல்லையா நமக்கு தெரியும். ஆனால் அந்த டைமில் நீங்கள் சர்க்கரை சரி பார்த்து பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கிறனால இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அருமையான சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக சாப்பாடு ஒரு பக்கம் வச்சு விட்ருக்கேன். விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறிக்கலாம். என்னென்ன மெனு செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், சூப்பராக அவரைக்காய் பொரியல், அருமையான பருப்பு ரசம், அடுத்து மசாலாலாம் வறுத்து அரைச்சி ஊற்றின சாம்பார், மாங்காய் கத்திரிக்காய் போட்டு அருமையான சாம்பார். அடுத்து வடை செஞ்சுருக்கேன், நான் முன்னாடியே சொன்னேன். இப்போ இலக்கி வைக்கிறதுக்கு மட்டும் வடை செஞ்சுட்டேன். அப்புறமா கொஞ்சம் அப்பளமும் பொரித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக சேமியா ஜவ்வரிசி போட்டு அருமையான ஒரு பாயசம் நல்லா சுட சுட ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சாதம் எல்லாம் ரெடி. அவ்வளோதான், நம்ம அருமையான லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரைக்காய் பொரியல், பருப்பு வடை, சாம்பார், ரசம், பாயசம், அப்புறமா அப்பளம், சாப்பாடு. ரொம்ப நிறைய செய்யாமல் இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சு ஒரு விருந்து ரெடி பண்ணலாம். நீங்களும் இந்த சித்திரை திருநாளுக்கு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.